தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவரான சமந்தா காத்துவாக்கல 2 காதல் படத்திற்கு பிறகு தமிழில் எந்த புதிய படத்திலும் நடிக்கவில்லை. இதற்கிடையில் அவர் தெலுங்கு மற்றும் இந்தி திரைப்படங்கள், வெப் தொடர்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வந்தார். இந்நிலையில் சோனி லிவ் OTT தளத்துடன் இணைந்து புதிய தமிழ் திட்டம் ஒன்றில் சமந்தா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் அவர் மீண்டும் தமிழ் ரசிகர்களை சந்திக்க உள்ளார். சமந்தா நடிப்பில் சமீபத்தில் வெளியான மா இண்டி பங்காரம் திரைப்படம் வெளியாகி முன்பு அவர் சினிமாவில் இருந்து விலகும் எண்ணத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த படத்தின் தயாரிப்பாளரும் கதை ஆசிரியருமான ராஜ் நெட்டிமோரு அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் நடிக்க ஊக்குவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தியேட்டர்களில் ரசிகர்கள் வருவார்களா என்ற சந்தேகம் சமந்தாவுக்கு இருந்ததாகவும், ஆனால் படம் வெளியான பிறகு நல்ல வரவேற்பையும் குறிப்பிடத்தக்க வசூலையும் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். கத்தி, தெரி, மெர்சல், 24 சூப்பர் டீலக்ஸ் உள்ளிட்ட வெற்றி படங்களில் எடுத்துள்ள சமந்தாவின் இந்த புதிய தமிழ் திட்டம் ரசிகர்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை வழங்கும் வகையில் உருவாகி வருவதாக சோனி லிவ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரப்பூர்வமாக விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து சமந்தா கூறுகையில், இந்த ஆண்டு எனக்கு பல முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது. மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் புதிய தொடக்கங்களை நம்பிக்கையுடன் வரவேற்க கற்றுக்கொண்டேன். தற்போது இந்த புதிய தமிழ் திட்டத்தில் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு படைப்பில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அதை விரைவில் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றார்.